இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து தக்காளி சட்னியும் தோசையும் செய்யலான்னு செஞ்சுட்ருக்கேன். தக்காளி சட்னி எப்படி செய்யுதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா குக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன், கிச்சனே ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே போய் தூங்கினோன்னா கண்டிப்பாக தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பார்க்குறேன், சிங்க்கெல்லாம் ஃபுல்லாக பாத்திரம். ஸோ அதையும் கழுவி வச்சிடலாமேன்னு கழுவிட்டு இருந்தேன். நமக்கு எப்போவுமே சிங்க்கில் பாத்திரம் கிடந்தா போய் தூங்கும்போது நிம்மதியாக தூக்கமே வராது. ஆனால் இதெல்லாம் நான் என்ன டைமிங்கில் செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. நான் கடைசியில் காட்டுறேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சு ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆக்கிட்டேன். பாப்பாக்காக பால் காய வச்சுருக்கேன். நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன். பட் மாமா இன்னுமே வரல. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. மணி பார்த்தீங்களா 12:30 ஆயிடுச்சு. இப்போ தான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சிட்ருக்கேன் நான். உங்களுக்கு கதவு வந்து காட்டுறேருங்க. வெளியே பாருங்கள், ஊரே அமைதியாக தூங்கிட்டுருக்கு. நான் இப்போ தான் பாத்திரம் எல்லாம் கழுவி குக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மாமா வரல. ஸோ அவங்களுக்காக வெளியே போய் நின்று வெயிட் பண்ணலான்னு பார்த்தா வெளியே போய் நின்னாவே இந்த 12 மணிக்கு மேலே பயம் வந்துடும். ஸோ உள்ளே வந்துட்டேன். ஸோ ஓகேங்க, இனிமேல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம லைஃப் ஆஃப் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.